ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்க்க போகிற டிப் என்னென்னா ஹேர் பற்றி தாங்க. அதாவது ஹேர் க்ரோத் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். இது என்னதுன்னா, இது ஹேர்லேயே நரைமுடி கருப்பாக காலம் காலமாக நம் முன்னோர்கள் பின்பற்றி வந்த குறிப்பை தாங்க. ஒரு சில குறிப்பை நம்ம பார்க்க போகிறோம். நம்முடைய தலையில் வரும் நரைமுடியை கருப்பாக மாற்ற பல விதங்களில் பல வழிமுறைகள் இருக்குது. ஆனால் எல்லா குறிப்பும் எல்லாருக்கும் பயன் தருமா என்று கேட்டால் அது நிச்சயம் கிடையாது. ஒவ்வொருடைய தலைமுடியும் உடல் வாகு நம்மளுடைய ஹெல்த்தை பொறுத்து தாங்க ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கருமையாக முடி வளர்ச்சி நம்முடைய முன்னோர்கள் இயற்கையாக பின்பற்றி வந்த ஒரு சில குறிப்பை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, 200 ml கடுகு எண்ணெயில் நெல்லிக்காய் பொடி 1 டீஸ்பூன், வெந்தய பொடி 1 ஸ்பூன், மருதாணி இலை பொடி 1 ஸ்பூன், இந்த 3 பொடிகளையும் போட்டு டபுள் பாயிலிங் மொத்தத்தில் சூடு செய்து இந்த எண்ணெயை வடிகட்டி ஆற வச்சு ஒரு பாட்டில் ஸ்டோர் செஞ்சு வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயை வாரத்தில் 2 நாள் தலையில் வைத்து மசாஜ் செஞ்சு நீங்கள் 1 மணி நேரம் கழித்து குளித்தாலும் சரி, இல்லை வாரத்தில் 2 நேரம் ஆயில் தலைக்கு வைக்கும்போது இதை வச்சுட்டு அப்படியே இருந்தாலும் சரிங்க, ஒன்றுமே செய்யாது. கூலிங்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இந்த இளநீரை சீக்கிரமாக நம்ம மாறி ஹேர் ரொம்ப பிளாக்காக ஷைனிங்காக கொடுக்கோங்க. ஸோ இதை நீங்கள் கண்கூடார பார்ப்பீங்க. நம்பர் 2, கொய்யா இலை 5, முருங்கைக்கீரை 1 கைப்பிடி அளவு. இந்த இரண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி விழுதாக அரைச்சிக்கோங்க. இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க. இந்த சாறுடன் சிறிதளவு விளக்கெண்ணெய் ஊற்றி நன்றாக கலந்து நம்ம ஹேருடைய வேர்களில் படும்படி நன்றாக தேய்ச்சி மசாஜ் செஞ்சு ஒரு 1/2 hour கழித்து அப்படியே விட்டுடுங்க. 1/2 hour கழித்து நீங்கள் குளித்து பாருங்கள். உங்களுடைய ஹேர் நல்ல க்ரோத் அண்ட் பிளாக்காகவும் இருக்குங்க. நம்பர் 3, தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா, இல்லைனா 3 அல்லது 4 மாதத்தில் நரைமுடி நிச்சயமாக கருப்பாக மாற நிறைய வாய்ப்பு இருக்குங்க, தினமும் நெல்லிக்காய் சாப்பிட்றனால. ஸோ அப்படி செஞ்சு பாருங்கள். அப்படி இல்லைன்னா 2 நெல்லிக்காயை கொட்டையை நீக்கி விட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை ஒரு பெரிய கிளாஸில் வர அளவு ஜூஸ் நீங்கள் அடித்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட உங்கள் ஹேர் பிளாக்காக நல்லா ஷைனிங்காக இருக்கிறத நீங்களே கண்கூடாராக பார்ப்பீங்க. அப்படியும் இல்லையா, நெல்லிக்காய் பொடி கிடைக்குதா, வெதுவெதுப்பான தண்ணீரில் போட்டு கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கனாலும் குட் ரிசல்ட் கொடுக்கோங்க. நம்பர் 4, வாரத்தில் 1 நாள் கொஞ்சம் வெண்ணெயை எடுத்துக்கோங்க. தலை முழுதும் அப்படியே தேய்க்கிற அளவுக்கு வெண்ணெய் எடுத்து அதை நல்லா தலை ஃபுல்லாக நீங்கள் மசாஜ் செஞ்சு ஒரு 1/2 hour அப்படியே ஊற வச்சுட்டு நீங்கள் குளித்து பாருங்களேன். உங்கள் ஹேர் அப்படி பியூட்டி பார்லர் கூட போயிருந்தால் கூட அவ்வளோ ஷைனிங்காக இருக்குமான்னு ஆச்சரியந்தாங்க. உங்களுடைய ஹேர் அவ்வளோ ஷைனிங்காகவும் ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்குங்க. ஸோ இத்தனையும் நீங்கள் இந்த 4 டிப்பையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி இருந்ததுன்ட்டு, குட் ரிசல்ட் கொடுத்ததுன்ட்டு கண்டிப்பாக என்னோட கமெண்டில் சொல்லுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னுடைய ரிஷாரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.